ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? மோடி ஆட்சியில் மத்திய அரசின் அனைத்து துறைகளும் நலிவடைந்து அவருக்கு நெருக்கமான தொழிலதிபர்கள் மட்டுமே முழு பலனும் அடைந்திருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக நாட்டு மக்கள் சிந்தும் வியர்வையால் தான் இந்திய பொருளாதாரமே ஓடிக்கொண்டிருக்கும் நிலையில் தாங்கள் சிந்தும் வியர்வைக்கு அவர்களுக்கு எந்த பலனும் கிடைப்பது இல்லை. மாறாக மோடியின் தொழிலதிபர்கள் மட்டுமே முழு பலனும் அடைந்து வருகின்றனர். மோடி ஆட்சியில் மத்திய அரசின் அனைத்து துறைகளும் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளன. நாட்டின் உற்பத்தி துறை வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கு கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளதால் வேலையில்லா திண்டாட்டம் உள்ளிட்ட பிரச்சனைகள் தலைவிரித்து ஆடுகின்றன. மத்திய அரசின் தவறான கொள்கைகளால் விவசாயிகள், தொழிலாளர்கள் மற்றும் ஏழை மக்கள் கடும் பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளனர். கடுமையான GST, வருமான வரி உள்ளிட்ட சுமைகளால் மக்கள் பெரும் துயரத்திற்கு ஆளாகியுள்ளனர் என்று குறிப்பிட்டுள்ளார். மேலும் ஏழை மக்களுக்கு வங்கிகளால் அளிக்கப்பட்ட சிறு கடனை கூட மத்திய அரசு திரும்ப வாங்குகிறது என்றும், கார்ப்பரேட்டுகளின் கடன்களை மட்டும் மோடி அரசு தள்ளுபடி செய்கிறது என்றும் ராகுல் காந்தி 1008வது முறையாக குற்றம் சாட்டினார்.